அங்க பாருங்களேன், பிள்ளைங்களுக்கு ஒரு ஆபத்து நம்ம சீறி வராது. அதுதாங்க நம்ம யூதராஜ சிங்கம். பிசாசானவன் மரண கோயில கட்டி வச்சிருக்கான். ஆனா அங்க வந்து ஜெபம் பண்ணும்போது யூதராஜ சிங்கம் இறங்கி வராது பாத்தீங்களா? அதுதாங்க நம்ம ஆண்டவர். சத்ரு அவனோட சேனை வந்து மரண குழியில கட்டி வச்சிருக்கும் போது மரண பிடியில எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்துல நம்மளை விடுவிக்க அவரால் கூடும். ஏன்னா நம்மளை படைச்சதே அவரு தாங்க. பாவம் செஞ்சதால சத்ருவானவன் மரண பிடியில நம்ம கட்டி வச்சிருப்பான். ஆனா விடுவிக்கணும் அப்படின்னா ஒருத்தரால தான் முடியும். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தான் ரியல் ஹீரோ. அந்த பிரச்சனைகளை கண்டு அஞ்சாம முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்க. ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லாட்டி ஏது ஜெயம்? விடுவிக்க ஒரு ஹீரோ வராருன்னா அந்த ஹீரோ தான் நம்ம ஆண்டவர். இப்ப புரியுதா நான் ஏன் அவரை ஹீரோன்னு சொல்றேன்னு? இப்ப சொல்லுங்க, உலகத்துல இருக்கிற ஹீரோ பெருசா, அந்த சராசம் படித்த ஆண்டவர் யெஷுவா பெருசா? உங்க பிரச்சனை கண்டு நீங்க அஞ்சாம ஜெபம் பண்ணி பாருங்க, பரலோக சேனையே உங்களை காக்க வரும். ஏன்னா அவர் உண்மையான தெய்வங்க. கடவுள் நம்மளை காப்பாத்தல, கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றவங்கலாம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஒரு ஏயா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஆண்டவர் அவருடைய சேனை நம்மளை இப்படிதான் காப்பாத்துறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம எங்க இருந்தாலும், நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜெபம் பண்ணீங்கன்னா அற்புதம் தன்னால நடக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறார். அவர் தான் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. May God bless you all.